திருமங்கை ஆழ்வாருடைய காலம் 7வது நூற்றாண்டு. அவரும் திருஞான சம்பந்தரும் சமகாலத்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. ஸோ திருமங்கை ஆழ்வாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலியன். அவர் வந்து சோழ ராஜ்யத்தில் ஒரு கமாண்டர் இன் சீஃபாக இருக்காரு. அவருடைய வீர பராக்கிரமத்தை பாராட்டி சோழ பேரரசர் இவருக்கு வந்து அல்லி நாடு அப்படிங்கிற ஒரு ஒரு குட்டி நாடையும் அதோட தலைநகரமாக திருமங்கை அப்படிங்கிற ஒரு ஊரையும் கொடுத்து ஆட்சி செய்ய சொல்வார். அதனால தான் இவருக்கு வந்து திருமங்கை மன்னன் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்குது. ஒன் ஃபைன் டே திருமங்கை மன்னன் ஃபால்ஸ் இன் லவ். அந்த பொண்ணு பேர் குமுதவல்லி. அவங்க வந்து என்ன ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி நீங்கள் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மாறினா தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து காதலிக்காக வந்து சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. முதல் கண்டிஷன் என்னென்னா, ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும். வறியவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். இவரும் வந்து அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். ஒரு வருஷம் தொடர்ந்து அன்னதானம் பண்ணால் அதுக்கு எவ்வளோ பொருட்செலவாகும். ஆனால் இதெல்லாம் வந்து அவர் பொருட்படுத்தவே இல்லை. முதல்ல அவருக்கு வந்து பெரிய காதல். அதுக்கப்புறம் இதெல்லாம் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவருக்கு பெருமாள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்துடுது. எந்த அளவுக்கு ஈடுபாடுனா, இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கெலாம் மீறி அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சுவர் எழுப்பணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போகிறாரு. காசு இல்லை கஜானால. ஏன்னா எவ்வளவு தான் நம்மளும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் காசு இல்லைன்னா என்ன, நான் வந்து கொள்ளையடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி கொள்ளையடிக்கிறார். அப்போ தான் வந்து பெருமாள் வந்து ஐயோ கேஸ் மேலே கேஸ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, டூட் ப்ளீஸ் யூ ஹாவ் டு ஸ்டாப், நான் தான் அந்த பிக் பாஸ், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி பெருமாள் டைரெக்டாக இவரை மீட் பண்ணி இவருக்கு வந்து தான் யார் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை அருளி அதுலேருந்து இவர் திருமங்கை ஆழ்வாராக பரிமளிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாடல்களில் அத்தனை காதல் நிரம்பி இருக்கும். அவருடைய செல்லமாக அவருக்கு பேரே வந்து நற்கவி பெருமாள். ஏன்னா அந்த அளவுக்கு கவிச்சுவையும் காதல் சுவையும் நிரம்பி இருக்கிற பாடல்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த பாடல் வந்து அவர் எழுதின பெரிய திருமொழியிலிருந்து. இதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் திருக்குறு தாண்டகம், நெடுந்தாண்டகம், பெரிய திருமடல், சிறிய திருமடல் இப்படிங்கிற நிறைய விஷயங்கள், நிறைய பாசுரங்கள் ஏற்றிருக்கிறாரு. இந்த மடல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய தமிழ் பண்பாட்டுக்கே உரிய ஒரு அழகான ஒரு 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 விஷயம். என்னன்னா, தன்னுடைய காதலிக்காக தன்னுடைய காதலை நினைச்சு உருகிற ஒரு காதலன் எந்த அளவுக்கு போவான் அப்படிங்கிறது தான் அந்த மடல் அப்படிங்கிறதோட கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி இவர் இரண்டு நூல்களை வந்து அவர் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இன்னைக்கு படிக்க போகிறது வந்து பெரிய திருமொழி. இதோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் தன்னை காதலியாக உருவகம் பண்ணிக்கிறார். அதுவும்